வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பரந்தூர் விமான நிலையம் மிகவும் அவசியமாக உள்ளது. பரந்தூர் விமான நிலையம் தொழில் புரட்சிக்கு அடிக்கோலாக அமையும் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். பரந்தூர் விமான நிலையம் அவசியமாக இருக்கிறது என்றால், பொதுவாக விமான நிலையங்கள் என்பது ஒன்றை உருவாக்குவது என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த அவசியமான ஒன்று என்பதை யாரும் நாம் மறுத்துவிட முடியாது. பரந்தூர் மக்களின் கருத்துக்களை கேட்டு விஜய் அரசிடம் தெரிவிக்கலாம். தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டம். நாளைக்கு விஜய் போகிறது யார் வேணாலும் போகலாம் சார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் போய் பொதுமக்களை சந்திப்பதெல்லாம். ஆனால் சந்திக்கின்ற போது அவர்களிடத்திலேயான குறைகளை கேட்டு அதை அரசினுடைய கவனத்திற்கு முறையாக கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த குறைகள் என்னவாக இருக்கும் என்பதை அரசும் நிச்சயமாக ஒரு ஆராயும். அவர் அங்கே செல்வதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த அரசியல் கட்சி பரந்தூர் மக்களை நாளை காஞ்சிபுரம் வீனஸ் திருமண மண்டபத்தில் சந்திக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். சந்திப்பு நடத்தும் இடத்தை தேர்வு செய்வதில் தொடர்ந்து நீடித்து வந்த இழுபறி முடிவுக்கு வந்தது. வரி பகிர்வில் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு செயல்படுவதால் தமிழ்நாடு அரசுக்கு நிதி நெருக்கடி. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை ஒதுக்க வேண்டும், அவதூறு பரப்பக்கூடாது என அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். உத்தரப்பிரதேசத்திற்கு 31,000 கோடி, தமிழ்நாட்டிற்கு வெறும் 7,000 கோடி. பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு 40% வரி பகிர்வு வழங்கும் மத்திய அரசு தென் மாநிலங்களுக்கு 15% மட்டுமே வழங்குவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் நிதிநிலை கட்டுக்குள்தான் உள்ளது என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டம். பரபரப்பிற்காக தவறான தகவலை எடப்பாடி பழனிசாமி கூறி வருவதாக குற்றச்சாட்டு. நிதி நிலைமை என்பது கட்டுக்குள் இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் வைத்திருப்பது வருந்தத்தக்கது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தாண்டி பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. தாம்பரத்தில் பெண் காவல் உதவி ஆய்வாளரிடம் செயின் பறிப்பு நடைபெற்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஆளுநர் RN ரவியை பார்த்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பயம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். ஆளுநர் மீது இருக்கக்கூடிய பயத்தை இதுபோல் பிதற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆளுநரை மாத்தாதீங்க, எங்களுக்கு வேணும். இப்படியே நீங்க சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி இப்படித்தான் சொன்னீங்க, 10 வருஷம் மக்கள் வெளியே வச்சாங்க கொண்டிருக்கின்றார். அப்படித்தான் நான் பாக்குறேன். ஆளுநர் மீது இருக்கக்கூடிய பயத்தை இதுபோல் பிதற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆளுநரை மாத்தாதீங்க, எங்களுக்கு வேணும். ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம். புகார் எண்களை அறிவித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல். கட்டண கொள்ளையில் ஈடுபடும் தனியார் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கட்டண கொள்ளைக்கு திமுக அரசு துறை போவது ஏன்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று நள்ளிரவு முதல் பரவலாக மழை. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.
திருத்தணியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் அவதி. பொன்னேரியில் ரயில்வே சுரங்கப்பாதையில் முழங்கால் அளவிற்கு வெள்ள நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்க்கும் மழை. அதிகபட்சமாக மீனம்பாக்கத்தில் 4.2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நேற்று காலை 8:30 முதல் அதிகாலை 5:30 மணி வரை தரங்கம்பாடியில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மயிலாடுதுறையில் திடீரென பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 50,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் சேதம். கணக்கெடுப்பு நடத்தி உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து 500 மீட்டர் தொலைவில் 3 நடைமேடைகளுடன் அமைக்கப்பட்டு வரும் ரயில் நிலையம் மே மாதம் மூலம் மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என ரயில்வே அதிகாரிகள் தகவல். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இன்றும் நாளையும் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கம். சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பும் பயணிகள் வசதிக்காக மாநகர போக்குவரத்து கழகம் ஏற்பாடு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனுக்களை வாபஸ் பெற நாளை கடைசி நாள். இறுதி வேட்பாளர் பட்டியல் சின்னத்துடன் நாளை வெளியிடப்படும் எனவும் அறிவிப்பு. வாக்கு சேகரிப்பதை விட மக்கள் பிரச்சினைகளை கேட்டு தீர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் முத்துசாமி பேட்டி. இடைத்தேர்தலை வாய்ப்பாக கருதி மக்களை நேரடியாக சந்தித்து வருவதாகவும் நிகழ்ச்சி. தேர்தல் வாக்கு கேட்பதை விட பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு இருக்கிற குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். எனவே நான் நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா திமுகவில் இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்தார். ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர ஒரு கட்சி. அதற்கு ஒரு உதாரணம் தலைவருடைய காலை உணவு திட்டம். திமுக பெண்களுக்கு மரியாதை தர ஒரு கட்சி. அதற்கு உதாரணம் தலைவருடைய புதுமை பெண் திட்டம். இது எல்லாத்தையும் விட எல்லா மதங்களுக்கும் மரியாதை தர ஒரே கட்சி திமுக மட்டும்தான். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான காலக்கெடு வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் 85% நிறைவடைந்து விட்டதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். சென்னை அடுத்த முட்டுக்காட்டில் அமையவுள்ள கலைஞர் பன்னாட்டு அரங்கத்திற்கு கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி. இந்த ஆண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் கட்டுமான பணிகளை முடிக்க பொதுப்பணித்துறை திட்டம் என தகவல். மகளிர் உரிமை தொகை பெற ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பிப்போர் எண்ணிக்கை அதிகரிப்பு. 3 லட்சம் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பங்கள் வந்து உணவுத்துறை அதிகாரிகள் தகவல். புதுக்கோட்டை மூக்காணிப்பட்டியில் புனித ஆரோக்கிய அன்னை தேவாலய பொங்கல் விழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலம். வாடிவாசலில் இருந்து துள்ளி திமிரும் காளைகளை தழுவ காளையர்கள் மும்முரம்.
கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் வீட்டில் இருந்த பொருட்களை சூறையாடிய காட்டு யானை. வீட்டிற்குள் நுழைய முடியாததால் தும்பிக்கையால் பொருட்களை தூக்கி வீசிய அதிர்ச்சிகர வீடியோ. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற தை உத்தர வருஷாபிஷேகம். அரோகரா என பக்தி முழக்கமிட்டு திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். பாட்டியின் 105வது பிறந்தநாளை கேக் வெட்டி ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடிய பேரன் பேத்திகள். மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 5 தலைமுறையினர் கலந்து கொண்டு கண்ணம்மா பாட்டியை வாழ்த்தினர். பஞ்சாபில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுடன் பிப்ரவரி 14ஆம் தேதி மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய சங்க தலைவர் சுக்ஜீத் சிங் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. நடிகர் சைஃப் அலிகானை கத்தியால் குத்திய வழக்கில் ஹோட்டல் ஊழியர் கைது. விசாரணையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் மும்பை போலீசார் தகவல். பட்ஜெட் கூட்டத்தொடரில் புதிய வருமான வரி சட்டத்தை அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டம். சட்ட திருத்த மசோதாவாக இல்லாமல் புதிய சட்டமாகவே கொண்டுவர மத்திய சட்ட அமைச்சகம் பரிசீலித்து வருவதாக தகவல். ஹமாஸ்-உடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உடனடியாக அமல்படுத்த இஸ்ரேல் மறுப்பு. பழைய கைதிகளின் பட்டியல் கிடைக்கும் வரை தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் அறிவிப்பு. அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடை அமலுக்கு வந்தது. சீன செயலியான டிக்டாக் மீதான தடையை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருந்த நிலையில் தடை அமலுக்கு வந்தது.